பார்க்கலாம். நேரு Nehru வந்து believed in effective planning throughout the democratic process for extensive land reform, industrialization, and development of various infrastructure facilities like power plant, transport project, irrigation dam, etc. In his ideas on economic development, he was not in favor of Gandhi's ideas. காந்திஸ் ஐடியாவுக்கு ஃபேவராக இல்லை எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு. மற்றபடி என்ன அப்படின்னா அந்த டெமோக்ராட்டிக் செகுலரிசம் அதே மாதிரியான இதில் இது பண்ணுறது காந்தியோட இதை கேட்டாங்க. ஓகே, ஆனால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மூச்சில் காந்தியோட இதை வந்து நேருஜி வந்து ஃபாலோ பண்ணல. ஓகேவா, அதான் இது பண்ணியிருக்காங்க. ஹி வாஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் காந்திஸ் அந்த ஐடியா. ஸோ காந்தியோட ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அப்படி தான் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. அதனால் காந்திஜியோடைய இதை வந்து ஃபாலோ பண்ணலை. யார் அப்படின்னு பார்த்தா நேரு வந்து ஃபாலோ பண்ணலை. ஸோ ஹி என்விசேஜ் த ஸ்டேட் intervening in the economy and guiding its growth and acting directly to promote the welfare of the population. Nehru together with several national leader was fascinated with the success of economic planning in the Soviet Union in 1930s and 1940s. 1930 and 1940s என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரு வந்து நேஷ்னல் லீடர் கூட சேர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தா எக்கனாமிக் பிளானிங் சக்ஸஸை என்ன பண்ணுறாங்க ஃபேசினேட்டிங் வந்து பண்ணுறாங்க. எக்கனாமிக் பிளானிங்க்கு நேருஜி வந்து யாரை இது பண்ணாங்க அப்படின்னா ரஷ்யாவை. எக்கனாமிக் பிளானிங் இன் த சோவியத் யூனியன் இன் 1930 and 1940s. ஓகே, ஜெனிசிஸ் ஆஃப் த பிளானிங் கமிஷன் குட் பி ட்ரேஸ் டு த பிளானிங் கமிஷனோட ஆர்ஜின் தான் நேஷ்னல் பிளானிங் கமிட்டியை 1938 எஸ்டாப்ளிஷ் பண்ண வச்சுச்சு பை வந்து காங்கிரஸ் அண்ட் பாம்பே பிளான் ஆஃப் 1944. கேப்லா த genesis of the planning commission could be traced to the national planning committee established in 1938 by Congress and Bombay plan of 1944. பிளானிங் கமிஷன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிளானிங் கமிஷன் இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் பாடி வாஸ் செட் அப் இன் மார்ச் 1950 by a simple resolution of the government of India. The body was assigned the task of economic planning in the form of 5-year plan. 5-year பிளான் ஃபார்மில் எக்கனாமிக் பிளானிங் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். அதான் அவங்களோட ஒர்க். ஓகே, பிளானிங் கமிஷனுடைய இது. த பிரைம் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப் வாஸ் த எக்ஸ் ஆஃபீஸர் சேர்மன் ஆஃப் த கமிஷன். பிளானிங் கமிஷன் சேர்மன் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அவங்க தான். த நேஷ்னல் டெவலப்மெண்ட் வந்து கவுன்சில் விச் வாஸ் டு கிவ் எ ஃபைனல் அப்ரூவல் டு த பிளான். ஓகே, யார் வந்து அந்த பிளானுக்கு வந்து ஃபைனல் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் தான். அது எப்போச்சில் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 6th of August 1952. நேஷ்னல் டெவலப்மெண்ட் வந்து கவுன்சில் எமோஷனில் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 6th of August 1952 டெவலப் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு 5-year பிளான் 1951 to 56. அதுதான் ஃபஸ்ட்டு 5-year பிளான். எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் வந்து ஹரோல்ட் டோமர் மாடலை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 5-year பிளான் அப்படிங்கிறது வந்திருக்கு 1951 to 1956. ஷார்ட் டு கெட் த நேஷன்ஸ் எக்னாமி அவுட் ஆஃப் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டியில் இருந்து எப்படி வந்து நேஷனோட எக்னாமியை வந்து என்னது மீட்டெடுக்கலாம், அதுக்கு தான் ஃபஸ்ட்டு 5-year பிளான். அது வந்து அக்ரேரியன் செக்டர், அதாச்சு அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான நோக்கி தான் என்ன ஃபஸ்ட்டு 5-year பிளான் 1951 to 1956 அப்படிங்கிறது. Agrarian sector include investigation in dams and irrigation. Huge allegations were made for large-scale projects like Bagranangal Dam. Okay, Bagranangal Dam அப்படிங்கிற அந்த டேம் இருக்கு இல்லையா, அதான் அந்த ஹியூஜான அலகேஷன் இது கொடுத்தாங்க அப்படின்னா பக்ரானங்கல் டேம்க்கு.
அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் தான் பகர்நாங்கல் டேம்லாம் வருது. அதுக்கப்புறம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் அப்படிங்கிறது எதோட மாடல் அப்படின்னா ஹெரோல்ட் டோமர் மாடல். எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அக்ரேரியன் செக்டர். ஓகே, அதான் அப்போ மோஸ்ட்லி தான் பக்ரநாங்கல் டேமும் வந்து ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் தான் இது பண்ணப்பட்டிருக்கு. எதுக்கு ஃபோக்கஸ் கொடுப்பாங்க அப்படின்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கு ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான். Second, okay, second plan. Okay, second வந்து 5 year plan. Okay, drafted under the leadership of second 5 year planக்கு யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசி வந்து மெஹலனோபிஸ் தான் என்ன அப்படின்னா செகண்ட் 5 year பிளானுக்கு டிராஃப்ட் பண்ணாங்க. செகண்ட் 5 year பிளான் மெகலனோபிஸ் எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹெவி வந்து இண்டஸ்ட்ரீஸ். த பிளான் வந்து ரிஃப்ளெக்டட் த சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. அந்த பிளான் எதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியை தான் செகண்ட் வந்து பிளான் அப்படிங்கிறது என்ன பண்ணுச்சு, ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சு. சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அஸ் த கவர்மெண்ட் இம்போஸ்ட் சப்ஸ்டாண்டியல் வந்து சாரி இந்த இம்போஸ்ட் வந்து டேரிஃப் டியூட்டி போடுவாங்க இல்லையா ஆன் வந்து இம்போர்ட்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரொடக்ட் டொமஸ்டிக் வந்து இண்டஸ்ட்ரீஸ். என்ன அப்படின்னா செகண்ட் அந்த பிளான் யாரோட லீடர்ஷிப்பில் நடந்திருக்கும் அப்படின்னா பிசி மெஹலனோபிஸ். எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெவி வந்து இண்டஸ்ட்ரீஸ். த பிளான் ரிஃப்ளெக்டட் த சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி தான் அந்த பிளான் வந்து ரிஃப்ளெக்ட் வந்து பண்ணுது. த கவர்மெண்ட் வந்து இம்போஸ்ட் சப்ஸ்டாண்டியல் வந்து டேரிஃப். ஓகே, டேரிஃப் வந்து இம்போஸ் இது பண்ணுறாங்க ஆன் வந்து இம்போர்ட்ஸ் இன் ஆர்டர் டு ப்ரொடக்ட் த டொமஸ்டிக் வந்து இண்டஸ்ட்ரீஸ். டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் உள்நாட்டு வந்து தொழிலகத்தை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து டேரிஃப் வந்து இது பண்ணுறாங்க. தேர்ட் பிளான் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா வாஸ் நாட் சிக்னிஃபிகண்ட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த செகண்ட். ஓகே, செகண்ட் மாதிரி என்ன அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. த பிளான் ஸ்ட்ராட்டஜி அக்கார்டிங் டு வந்து கிரிட்டிக்ஸ் ஃப்ரம் திஸ் டைம் அரவுண்ட் டிஸ்பிளேட் அண்ட் unmistakable urban bias as well as industries was wrongly given priority over agriculture. இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க அக்ரிகல்ச்சரை விட. ஓகேவா, தேர்ட் 5 இயர் பிளான்லேயும் அதுதான். ஓகே, செகண்ட் 5 இயர் பிளான்லேயும் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. தேர்ட் 5 இயர் பிளான்லேயும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே வாஸ் கிவன் ப்ரியாரிட்டி ஓவர் அக்ரிகல்ச்சரை விட இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் என்ன அப்படின்னா ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அர்பன் வந்து பயாஸ் அஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் நேருவோட கைடன்ஸ் படி ஹூ பிலீவ்ட் இன் டெமோக்ராட்டிக் சோசியலிசம். நேரு அவங்க எதை வந்து பிலீவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம் தான். இந்தியா அடாப்டட் ஃபார் அ மிக்ஸ்டு வந்து எக்னாமி. மிக்ஸ்டு எக்னாமி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. மிக்ஸ்டு எக்னாமினா என்ன எக்னாமி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் ரெண்டுமே என்ன இருப்பாங்க அப்படின்னா இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஓகே, அதான் மிக்ஸ்டு வந்து எக்னாமி. அதாவது கேபிட்டலிசம் அண்ட் சோசியலிசம் ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தா மெர்ஜாயின் வந்து மிக்ஸ்டு எக்னாமியாக செயல்படும். ஓகே, தட் இஸ் த எலமெண்ட் ஃப்ரம் த கேபிட்டலிஸ்ட் மாடல் அண்ட் சோசியலிஸ்டிக் மாடல் were taken and mixed together. Much of the agriculture, trade and industry were left in private hand. Okay, private handல agriculture, trade, இண்டஸ்ட்ரி அதெல்லாம் ப்ரைவேட் ஹேண்ட்லேயும் இந்த ஸ்டேட் கண்ட்ரோல் த கீ வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், ப்ரொவைடட் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், regulated trade and made some important intervention in agriculture. However, a mixed model like this was open to criticisms from both the left and right. ஸ்டேட் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்டேட் தான். அண்ட் ப்ரொவைடட் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெகுலேட்டட் வந்து ட்ரேட் அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் வந்து இன்டர்வென்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். ஓகே, இதெல்லாம் என்ன அப்படின்னா தேர்ட் 5 இயர் பிளான். According to the critics, the 5 year plan did not provide the private sector with enough space. Okay, private sectorக்கு போதுமான அளவுக்கு என்னது ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்காங்க. The stimulus to வந்து grow. Further, the system of license and permit for investigation discouraged private sector and gave given to corruption and red tapeism.
On the other hand, the sympathizer of the socialistic model alleged that the state did not spend a significant amount on. அதே மாதிரி சோசியலிஸ்டிக் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து போதுமான அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணல ஆன் பப்ளிக் வந்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேரில். த ஸ்டேட் இன்டர்வென்ஷன் ended up creating a middle class, a new middle class that enjoy the privilege of high salary without much accountability. அப்படிங்கிறத ஸ்டேட் இன்டர்வென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா creating a new middle class that enjoy the privileges of high salary without much accountability. Despite the criticisms of the shortfalls in plan target, none can deny that a solid industrial base and infrastructure facilities were created under the plan. இந்த பிளான் படி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாலிடான இண்டஸ்ட்ரியல் பேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி வந்து கிரியேட் பண்ணப்படுது. Bagranangal, Damodar Valley Corporation and Hirahund Meha Dam were constructed for irrigation and power generation. Some of the heavy industries in the public sector, steel plant, oil refineries, manufacturing unit, defense production, etc. was chartered. Hindustan Machine Tool, Sindri fertilizer, Chittananjan Rail Factory, Integral Coach Factory, Hindustan Antibiotic, etc. proved to be of great help to the new nation. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பிளான், செகண்ட் பிளான், தேர்ட் பிளான் இப்போ மோஸ்ட்லாக நேரு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருந்திருக்காங்க பிஎம்மாக. அந்த டைமில் என்ன நடந்தது அப்படிங்கிறத மட்டும் பார்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நேரு அவங்க மூலமாக அதான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட்டு 5 year பிளான். ஓகே, அது வந்து ஹெரால்ட் டோமர் வந்து மாடலில் இருந்திருக்கு. அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, லேண்ட் ரிஃபார்ம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து 5 year பிளானில் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து எம்பிசி வந்து மெகலனோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பிளானும் என்ன அப்படின்னு பார்த்தா இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இதில் தான் என்ன தேர்ட் வந்து பிளானும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இது வந்து நேருஜி இருந்த தாண்டியும். ஓகேவா, அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்கில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நேருவோட பீரியடில் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஓகே, நேரு பிலீவ் தட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வர் க்ரூஷியல் டு த சொல்யூஷன் ஆஃப் இந்தியாஸ் ப்ராப்ளம். ஓகே, இந்தியாவோட பிரச்சனைகளுக்கு என்ன அப்படின்னா டெக்னாலஜி தான் தீர்வு சொல்லும் அப்படிங்கிறதுல அப்படின்னு சொல்லி நேரு வந்து நம்பினாங்க. த சோசியலிஸ்டிக் the scientific வந்து policy resolution, acknowledging the role of science and technology. என்ன resolution? scientific policy resolution அப்படிங்கிற ஒரு இது. ஓகேவா, scientific policy resolution. ஓகே, ஒரு தீர்ப்பானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வாறு acknowledging the role of science and technology in the economic, social and cultural advancement of the country was passed by the Lok Sabha in March 1958. மார்ச் 1958ல் சயின்டிஃபிக் பாலிசி ரீசொல்யூஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரீசொல்யூஷன் வந்து என்னது பாஸ் பண்ணப்படுது. அது சயின்டிஃபிக் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட இம்பார்ட்டன்ட் என்ன எக்கனாமிக், சோசியல் அண்ட் கல்ச்சுரலுக்கு அப்படிங்கிறத சொல்கிறது. பட் பீரியட் டு த பாசிங் ஆஃப் சயின்டிஃபிக் பாலிசி ரீசொல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டியூட் நம்மளோட கண்ட்ரியில் செட்டப் பண்ணப்பட்டுச்சு. டு எம்பசைஸ் த வேல்யூ ஆஃப் சயின்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச், நேரு ஹிம்செல்ஃப் அசியூம் த சேர்மன் ஆஃப். நேருவே என்ன எதுக்கு சேர்மனாக இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சுக்கு என்ன இருந்திருக்காங்க, சேர்மனாக இருந்திருக்காங்க. சம் ஆஃப் த ஸ்ட்ரைக்ஸ் டேக்கன் இன் திஸ் டைரக்ஷன் ஆர் கிவன் பிலோ. பார்ப்போம். In June 1947, to promote self-sustaining scientific and technological growth, National Physical Laboratory, India's first national laboratory was set up, which was followed by setting up of a network of 17 national laboratory focusing on different areas of research. Jan 1947, a self-sustaining scientific and technological growth, the National Physical Laboratory, இந்தியாவோட ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஃபிசிக்கல் லேபரேட்டரி அதெல்லாம் செட்டப் பண்ணப்படுது. ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஃபிசிக்கல் லேபரேட்டரி செட்டப் பண்ணப்படுது. setting up of the network of 17 வந்து national laboratory focusing on different area of research.
1952ல் ஃபஸ்ட்டு நோக்கு வந்து 5 இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பேட்டன்ட் ஆஃப்டர் நோக்கு வந்து மசகட் இன்ஸ்டியூட் ஆஃப் நோக்கு வந்து டெக்னாலஜி வாஸ் செட்டப் அட் நோக்கு வந்து கராக்பூரில் என்ன அப்படின்னா இன்ஸ்டியூட் ஓகே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஓகே 5 ஓகே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நோக்கு வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கராக்பூரில் 1952ல் செட்டப் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அட்டாமிக் நோக்கு வந்து எனர்ஜி கமிஷன் ஹெடட் பை ஹோமி நோக்கு வந்து ஜே பாபா வாஸ் செட்டப் இன் ஆகஸ்ட் 1948. ஆகஸ்ட் 1948 தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் நோக்கு வந்து எனர்ஜி கமிஷன் அப்படிங்கிறது ஹோமி ஜே பாபாவால் வந்து இது பண்ணப்பட்டிருக்கும், ஹெட் பண்ணி செட்டப் பண்ணப்பட்டிருக்கும். நேரு பர்சனலி வந்து என்கரேஜ் பாபா டு டூ his best. In 1954ல் கவர்மெண்ட் கிரியேட்டட் எ செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிக்குன்னே சொல்லிட்டு தனியாக டிபார்ட்மெண்ட் வந்து இது பண்ணாங்க. இப்போ சொல்லி 1954ல் வித் ஹோமி வந்து பாபா அஸ் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் 1954ல் க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்குடைய செக்ரட்டரியாட்டு ஹோமி பாபாவையும் ஆக்குறாங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா ட்ரோம்பாய் ஏசியாஸ் ஃபஸ்ட்டு ஆல்சோ பிகேம் கிரிட்டிக்கல் ஓகேவா. கிரிட்டிக்கல் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் தான் என்ன அப்படின்னா ட்ராம்பாய் இதான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ரியாக்டர் இந்தியாவிலேயே. 1962ல் என்ன பண்ணப்படுச்சு அப்படின்னு பார்த்தா இந்தியன் அந்த நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது இந்தியன் நேஷ்னல் அந்த கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது என்ன பண்ணப்படுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பண்ணப்படுச்சு 1962ல் த நேஷ்னல் த இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் டுகெதர் வித் ஏ ராக்கெட் லான்ச்சிங் ஃபெசிலிட்டி அட் தும்பா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். The steps were taken to increase India's capacity in the production of defense equipment. Defense equipmentல இந்தியாவோட கெப்பாசிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது. A change over to decimal coinage and metric system of weight and measure in line with international standards was made in phases between 1955 and 1962. 1955 and 1962 இந்த டைமில் என்ன அப்படின்னா decimal coinage, metric system of weight and measure. Okay, metric system or metric system of weight and measure in line with standard international standard was made in phases between 1965, 1955 and 1962. சோசியல் டெவலப்மெண்ட் நேருஜி இருக்கும்போது சோசியல் டெவலப்மெண்ட் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே 1951ல் ஒன்லி 16.6% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் வாஸ் லிட்ரேட். என்ன அப்படின்னா 1951ல் எவ்வளவு தான் லிட்ரேட் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 16.6% டோட்டல் பாப்புலேஷன்லேயே 16.6% தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லிட்ரேட்டாக இருந்தாங்க. த பர்சன்டேஜ் வாஸ் மச் லோவர் இன் ரூரல் ஏரியா. ஓகே, ரூரல் ஏரியாவில் என்ன அப்படின்னா ரொம்ப அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மி தான். ஓகேவா. பிட்வீன் த பர்சன்டேஜ் வாஸ் மச் லோவர் இன் ரூரல் ஏரியா. பிட்வீன் 1951 and 1961 ஸ்கூல் வந்து என்ரோல்மெண்ட் டபுள்டு ஃபார் பாய்ஸ் அண்ட் ட்ரிபிள் ஃபார் கேர்ள்ஸ். ஸ்கூல் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது ஓகே 2 மடங்கு ஆக்கப்படுது. எதுக்கு அப்படின்னா பசங்களுக்கு 2 மடங்காகும், இப்போ பொண்ணுங்களுக்கு 3 மடங்காகவும் வந்து இது ரைஸ் ஆகுது. இங்கே த்ரூ த personal interest and efforts of Nehru several policies. லிட்ரேட்டோடைய இது ஓகேவா, லிட்ரேட்டோட இது கம்மியாக இருக்குது. 1951 and 1961ல் ஸ்கூல் என்ரோல்மெண்ட்லாம் ரைஸ் ஆகுது. யார் மூலமாக அப்படின்னு பார்த்தா நிறைய பாலிசிஸ் மூலமாக தான். நேருடைய செவரல் பாலிசிஸ் டு அந்த இம்ப்ரூவ் த எஜுகேஷனல் சிச்சுவேஷன். அதான் 1964ல் the number of universities increased from 18 to 54. இங்கே 18 இருந்த யூனிவர்சிட்டிஸ் 54 என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு 1964 பீரியடில். 1949ல் இந்தியன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் அப்படிங்கிறது இங்கே ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய சேர்மன்ஷிப்க்கு கீழே இந்தியன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷனுங்கிறது ஃபார்ம் பண்ணப்படுது 1949ல் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிஷன். இந்த கமிஷனுடைய இந்தியன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது
1953ல நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நமக்கு செட்டப் பண்ணுறாங்க. அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் நமக்கு வந்து கமிஷன் ஆக்ட் வந்து 1956ல் நமக்கு வந்து பாஸ் பண்ணப்படுது. ஓகே, இதான் என்ன அப்படின்னா முக்கியமானது. 1949ல் என்ன பண்ணுறாங்க, ஓகே, ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய நமக்கு வந்து தலைமை கீழே யூனிவர்சிட்டி நமக்கு வந்து எஜுகேஷன் கமிஷன் அப்படிங்கிறத போடுறாங்க. அந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் நமக்கு செட்டப் பண்ணப்படுது 1953ல். மாதிரி யூனிவர்சிட்டி நமக்கு வந்து கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் நமக்கு வந்து பாஸ் பண்ணப்படுது 1953ல். த இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த நமக்கு வந்து செகண்டரி எஜுகேஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்கு இந்த கவர்மெண்ட் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலியார் கமிஷன் அப்படிங்கிறத 1952ல் நமக்கு வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. முதலியார் கமிஷன் 1952 வித் டாக்டர் நமக்கு வந்து லக்ஷ்மணசுவாமி முதலியார் ஆஸ் சேர்மன். அதில் லக்ஷ்மணசுவாமி முதலியாரை சேர்மன் ஆக்குறாங்க. ஃபாதர் டு அசிஸ்ட் அண்ட் அட்வைஸ் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் on academic matter related to school education, National Council of Education, National Council of Educational Research and Training. என்சிஆர்டி அப்படிங்கிறது செட்டப் பண்ணப்படுது, எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது எமோஷனல் அப்படின்னா செப்டம்பர் 1961ல். ஆசியன் லிட்ரஸி சயின்டிஃபிக் அண்ட் சேரிட்டபிள் சொசைட்டி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த செகண்டரி எஜுகேஷன். செகண்டரி எஜுகேஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி முதலியார் கமிஷன் போடுறாங்க 1952ல். அதில் டாக்டர் லக்ஷ்மணசுவாமி முதலியார் தான் சேர்மனாக இருக்காங்க. அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் அண்ட் அட்வைஸ் பண்ணுறாங்க சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அகாடமிக் மேட்டர்ஸ் ரிலவெண்ட்டாக ஸ்கூல் எஜுகேஷன் ரிலவெண்ட்டாக அப்படின்னு வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணப்பட்டதான் என்சிஆர்டி வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது செப்டம்பர் 1961ல். ஓகேவா. சோசியல் சேஞ்சஸ் அண்டர் நேரு. நேரு கீழே என்ன சோசியல் சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ஷூர்ட் தட் இந்தியன் சோசியல் ஆர்கனைசேஷன் underwent changes leading to the social liberation of the hitherto socially backward and suppressed section of society. என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்தியன் சோசியல் ஆர்கனைசேஷனை என்ஷூர் பண்ணுறதுக்கு மூலமாக நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் ஒன்று தான் என்ன சோசியல் லிபரேஷன். ஓகே, சோசியல் லிபரேஷன் அப்படிங்கிறது அதுவும் எக்ஸ்பெஷலி சோசியலி பேக்வர்ட் அண்ட் சப்ரஸ்ட் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. ஓகே, அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோசியல் லிபரேஷன் இது பண்ணுறது தான். 1955ல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1955ல் கவர்மெண்ட் வந்து பாஸ் த ஆன்டி அன்டச்சபிலிட்டி லா. ஓகே, ஆன்டி அன்டச்சபிலிட்டி லா அப்படிங்கிறத கவர்மெண்ட் கொண்டு வராங்க 1955ல். மேக்கிங் எ ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பனிஷபிள் அண்ட் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பனிஷபிளான ஒரு அஃபென்ஸ் அப்படி சொல்லிட்டு. The classes mentioned in the Constitution regarding reservation in educational institution and government employment in favor of weaker sections of a society were implemented. The class வந்து என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ரிசர்வேஷன். ஓகே, ரிசர்வேஷன் இன் எஜுகேஷனல் வந்து இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் அ சொசைட்டி வர் இம்ப்ளிமெண்டட். ஃபார் வந்து உமன்ஸ் வந்து ஈக்குவல் ரைட் இன் த சொசைட்டி. உமன்ஸோடைய வந்து ஈக்குவல் ரைட் சொசைட்டியில் கொண்டு வராங்க. ஃபஸ்ட் என்ன சோசியல் லிபரேஷன். அதுவும் சோசியலி பேக்வேர்ட் அண்ட் சப்ரஸ்ட் செஷனுக்கு சோசியல் வந்து லிபரேஷன் அப்படிங்கிறது. அது சோசியலி வந்து பேக்வேர்ட் அண்ட் சப்ரஸ்ட் நெகோசியேஷன் ஆஃப் சொசைட்டி. இன்னொன்று 1955ல் அன்டச்சபிலிட்டி வந்து ஆன்டி அன்டச்சபிலிட்டி லா. ஓகே, அது என்ன சொல்லுது அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது மாபெரும் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று வந்து ஹிந்து கோட் பில் அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தா உமன்ஸோடைய ஈக்குவல் ரைட் சொசைட்டியில் உமன்ஸ்க்கு சொல்லிட்டு என்ன அப்படின்னா சம உரிமையை வந்து கொண்டு வரதுக்காண்டி இந்த ஹிந்து வந்து கோட் பில் அப்படிங்கிறது ஹிந்து கோட் பில். ஓகே, வாஸ் மூட் இன் பார்லிமெண்ட் இன் 1951ல் ஹிந்து கோட் பில் அப்படிங்கிறது 1951ல் வந்து மூவ் பண்ணப்படுது. டெஸ்பைட் ஃபேஸிங் ஷார்ப் வந்து ஷார்ப் அப்போசிஷன் ஃப்ரம் கன்சர்வேட்டிவ் செக்ஷன் ஆஃப் சொசைட்டிலேருந்து நிறைய வந்து அப்போசிஷன் வந்த போதிலும் ஹிந்து கோட் பில் அப்படிங்கிறது 1951ல் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. எதுக்கு அப்படின்னா உமன்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி. டெஸ்பைட் ஃபேஸிங் வந்து ஷார்ப் வந்து அப்போசிஷன் ஃப்ரம் conservative sections of society, the bill was passed in the form of 4 வந்து separate act. 4 separate act மூலமாக பாஸ் பண்ணப்பட்டுச்சு. This act
இன்ட்ரடியூஸ்ட் மோனோகாமி அண்ட் த ரைட் ஆஃப் டிவோர்ஸ் டு உமன். ஓகேவா, மோனோகாமி, ஓகே, ஒரே ஒரு டைம் தான் எனக்கு மேரேஜ் அப்படிங்கிறதையும், அதுக்கு மாதிரி ரைட் ஆஃப் எனக்கு வந்து டிவோர்ஸ் டு போத் அண்ட் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே எனக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணக்கூடிய உரிமையை எனக்கு வந்து கொடுத்தது. அண்ட் ரைஸ் த ஏஜ் ஆஃப் எனக்கு வந்து கன்சென்ட். சைல்ட் மேரேஜ் இது அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஏஜை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லைக் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் எனக்கு வந்து ரைஸ் பண்ணாங்க. அண்ட் எனக்கு மேரேஜ் அண்ட் கேவ் எனக்கு வந்து உமன் த ரைட் டு எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் டு இன்ஹெரிட்டேட் த ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. இங்கே ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை எனக்கு வந்து இன்ஹெரிட் பண்ண போச்சுல உமனுக்கு என்ன அப்படின்னா ரைட் வந்து உண்டு. அண்ட் கேவ் உமன் த ரைட் டு மெயின்டைன்ஸ் அண்ட் டு இன்ஹெரிட்டன்ஸ் இந்த ஃபேமிலி நோக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்ஹெரிட் நோக்கு பண்ணுறதுக்கு உமனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சிவில் கோட், ஓகே, ஆப்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் சிவில் கோட் த ரெவல்யூஷனரி ஸ்டெப் பெனிஃபிட்டட் ஒன்லி ஹிந்து உமன். என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோட், ஓகே, அது மூலமாக என்ன அப்படின்னா இந்த 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 ஹிந்து கோட் பில் அப்படிங்கக்கூடியது வந்து ஹிந்து உமனுக்கு மட்டும் பெனிஃபிட்டடாக இருக்குது. தெர் ஆர் மச் மோர் தேட் நீடட் டு பி டன் ஃபார் ஹிந்து உமன் வந்து டூ. அதுக்கப்புறம் ஃபாரின் பாலிசி, இது வந்து சோசியல் சேஞ்சஸ் என்ன நடந்தது சோசியல் டெவலப்மெண்ட்டில் நேருஜி இருக்கக்கூடிய பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்க்குறது நமக்கு ஃபாரின் பாலிசி டு ப்ரொக்யூவான் வந்து இண்டிபெண்ட் ஃபாரின் பாலிசி. ஓகே, இண்டிபெண்டான ஒரு ஃபாரின் பாலிசி எனக்கு வந்து ப்ரொக்யூ பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார் எனக்கு வந்து nascent nation was a great challenge for the leader of independent India. The broad parameter which had evolved during the freedom struggle had to be kept at the core while taking any decision on international affairs. நேரு வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா கேவ் திஸ் வாய்ஸ் எ ஷேப் இன் த ஃபார்ம் ஆஃப் என்ன நான் வந்து அலைன் மூமெண்ட் அப்படிங்கக்கூடிய இதை கொண்டு வந்தாங்க. நான் அலைன் மூமெண்ட் அப்படிங்கிறத இது மூலமாக ஒரு ஓகே நான் அலைன்மெண்ட் அப்படிங்கக்கூடிய இதை வந்து இது பண்ணாங்க. ஓகே, நான் அலைன் மூமெண்ட் யாரோட பீரியடில் நேரோட பீரியடில். இந்த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் நமக்கு வந்து இந்தியாஸ் ஃபாரின் பாலிசியோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். டிஸ்அப்ரூவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இன் எனி நோக்கு வந்து மிலிட்ரி அலையன்ஸ் எய்தர் பயலாட்ரி ஆர் மல்டிலாட்ரலி. ஓகே, மல்டிலாட்ரலாவோ பைலாட்ரலாவோ என்ன அப்படின்னு பார்த்தா மிலிட்ரி அலையன்ஸ் நோக்கு வந்து என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து டிஸ்அப்ரூவல் தான் இது பண்ணும். ஓகே, டிஸ்அப்ரூவல் ஆஃப் நோக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் இன் மிலிட்ரி நோக்கு வந்து அலையன்ஸ் எனி மிலிட்ரி அலையன்ஸ் நோக்கு வந்து எய்தர் bilaterally or multilaterally. An independent foreign policy not tied to any of the வந்து டூ contending வந்து பவர் பிளாக். அதாவது இண்டிபெண்டான ஃபாரின் பாலிசி நாட் டை, அது வந்து இண்டிபெண்டான ஃபாரின் பாலிசி வந்து எந்த ஒரு டூ வந்து பவர்ஃபுல்லான பவர் பிளாக்ஸ் கூட என்ன கிடையாது அப்படின்னா டைப் வந்து கிடையாது அப்படின்னு. அதாச்சும் ரஷ்யா யூஎஸ் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி வந்து பவர் பிளாக்ஸாக இருந்தாங்க. அதான் திஸ் வாஸ் நாட் ஏ சினானிம்ஸ் ஃபார் த நியூட்ரல் வந்து ஃபாரின் பாலிசி. The policy of வந்து friendship with every வந்து country. ஓகே, வேதர் ஆஃப் த அமெரிக்கன் பிளாக் ஆர் ஆஃப் த சோவியன் பிளாக். ஓகே, ரஷ்யன் பிளாக்காக இருந்தாலும் சரி அமெரிக்கன் பிளாக்காகவும் சரி இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் பாலிசியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஆக்டிவ் வந்து ஆன்டி கொலோனியல் பாலிசி விச் சப்போர்ட்டட் டீகாலனைசேஷன் இன் ஏஷியன் ஆஃப்ரிக்கன் அண்ட் லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். ஒரு ஆன்டி வந்து கொலோனியல் பாலிசி அப்படிங்கக்கூடியதை ஆன்டி கொலோனியல் பாலிசியை ஆக்டிவ் பண்ணும். அது எது அப்படின்னா டீகாலனைசேஷனும் லைக் ஏஷியன் ஆஃப்ரிக்கன் லத்தீன் அமெரிக்கன் வந்து கண்ட்ரீஸ்க்கு இது பண்ணும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஆன்டி கொலோனியல் பாலிசி, பாலிசி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், டிஸ்அப்ரூவல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் இன் மிலிட்ரி வந்து அலையன்ஸ். ஓகே, இண்டிபெண்ட் ஃபாரின் பாலிசி நாட் டை அப் வித் வந்து பவர் பிளாக்ஸ். ஓகே, இதான் என்ன அப்படின்னா நியூட்ரலான ஃபாரின் பாலிசியும் கிடையாது. ஓப்பன் வந்து சப்போர்ட் டு த பாலிசி ஆஃப் ஆன்டி வந்து அபர்த்திக், அதாவது ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து இல்லாமல் அதுக்கு ஓகேவா அதான் அதுக்கு அகேன்ஸ்டாக இது பண்ணக்கூடியது. த ஓப்பன் வந்து சப்போர்ட் டு த பாலிசி ஆஃப் ஆன்டி பர்த்திக் அண்ட் த ப்ரொமோஷன் ஆஃப் டிஸ்ஆர்மமெண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் டிஸ்ஆர்மமெண்ட் அது கீ டு வந்து வேர்ல்டு பீஸ். என்ன அப்படின்னு பார்த்தா டிஸ்ஆர்மமெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயம் அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வேர்ல்டு பீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் நான் அலைன்மெண்ட் அண்ட் நாம். நான் அலைன்மெண்ட்டுடைய பேசிக் பிரின்சிபலும் அண்ட் நான் அலைன் மூமெண்ட் non-aligned movement have already been discussed at length in the chapter the evolution of வந்து nationalistic foreign policy. அதை பார்க்கலாம்.
India's commitment to disarmament at the international level could be seen in the time of framing UN Charter. Article 11 of the Charter. யூஎன்ல ஆர்டிகல் 11 வந்து எதை அட்வொகேட் பண்ணுது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டிஸ்ஆர்மமெண்ட்டை சொல்லுது. நான் இந்தியா வந்து என்ன அப்படின்னா டிஸ்ஆர்மமெண்ட் அட் த இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த கமிட்மெண்ட் இது பண்ணிச்சு இல்லையா, அதை வந்து யூஎன் வந்து மோஸ்ட்லி அப்படின்னா யூஎன் சார்ட்டர் ஆர்டிகல் 11ல டிஸ்ஆர்மமெண்ட் ஓகே இன்டர்நேஷ்னல் வந்து டிஸ்ஆர்மமெண்ட் இது அட்வொகேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆர்டிகல் 11ல் யூஎன்னு வந்து டிஸ்ஆர்மமெண்ட்டை இது என்ன பண்ணுறது அப்படின்னா அட்வொகேட் பண்ணுது. இந்தியா சப்போர்ட் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அட்டாமிக் வந்து எனர்ஜி கமிஷன் இன் 1947 என்ன அப்படின்னா இந்தியா சப்போர்ட் பண்ணுது எதுக்கு அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1947 ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அண்ட் ஸ்பான்சர் வந்து 18 வந்து நேஷன்ஸ் டிஸ்ஆர்மமெண்ட் ஓகே 18 நேஷன்ஸ் டிஸ்ஆர்மமெண்ட் கான்ஃபரன்ஸ் இன் 1962. அந்த ரெண்டுத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்தியா எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது? இந்தியா சப்போர்ட்டட் த ஃபார்மேஷன் ஆஃப் Atomic Energy Commission in 1952 1947 and sponsored the 8 Nations Disarmament Conference in 1962. 18 Nations Disarmament Conference in 1962. ரிலேஷன்ஸ் வித் நெய்பர்ஸ் கூட இந்தியா வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓகே நேருவோட டைமில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் வந்து unnatural lands and artificialness of partition. Okay, artificiality of partition impelled the Pakistan to try and establish its identity independent of India. என்ன அப்படின்னா இந்த நேச்சுரல் வந்து அன்நேச்சுரல்னஸ் அண்ட் artificiality of partition impelled Pakistan to try and establish its independent identity and establishes identity independent of India, of which it was till 1947 a part by geography, history, tradition and culture. Pakistan since its birth has the aspiration for having parity with India. Parity mean equality with India. For achieving parity with India in all field. Thus, Pakistan started committing with India at all international fora and used all kind of means to acquire prominence. Kashmir issue. Pakistan refused to accept a Kashmir's accession to India on 26th of October 1947 in response to the Pakistan responsive tribal attack. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா காஷ்மீரோட அசெஷன் இது பண்ணுறதை ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு காஷ்மீரை கொடுத்து அந்த அசெஷன் இது பண்ணதை 26th of ஆகஸ்ட் 1947 ஆகஸ்ட் நடந்தது. ஆகஸ்ட் அக்டோபர் ரெண்டு மாதம் ஓகே அந்த ஒரு மாதம் கழிஞ்சு இல்லை அக்டோபர் 26 1947 in response to the Pakistan sponsored tribal attack. India supported by the local population under Sheikh Abdullah. இந்தியாவுக்கு வந்து அங்கே உள்ள அந்த உள் மக்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. யார் மூலமாக? ஷேக் அப்துல்லா and took a swift military action. But unfortunately, before the task of rescuing the territory could be accomplished, a complaint was lodged by Nehru with the Security Council in January 1948. This resulted in a ceasefire on 1st of Jan 1949. India also agreed to hold a plebiscite in 1947 under international supervision, but due to the changed circumstance, India finally withdrew from the offer in 1955. Although diplomatic battles for Kashmir were fought in the UNO, the other international forum, no actual war could place between the two countries up to 1964.
India nogo India nogo Indus river water dispute. Indus nogo the river water dispute. Equitable nogo the sharing of water of the Indus system had become an issue of discord since nogo the partition. The partition gave India the 5 million of the 28 nogo million acres of land irrigated by the Indian nogo the irrigated by the Indian sorry irrigated by the Indus. Most of the water of the western part of the Indus system went into the Arabian Sea. நிறையனா அரேபியன் சீல தான் போய் கலக்குது. Okay, some canal in Pakistan depended on the eastern river flowing through the eastern Punjab. Okay, India for supplies. The headworks of some vital canals in Pakistan came headworks of some vital Nogandi canals in Pakistan come within the Nogandi Indian territories. The successive government in Pakistan blamed Nogandi India for any Nogandi calamity created by natural factors like drought and floods in Pakistan. So, under the guidance of the World Bank and interim agreement on canal water was signed on 17th of April 1959. Subsequently, a comprehensive agreement between the two countries was signed on 19th of September 1960 in Karachi. Unfortunately, till today, on several occasions, the Indus Water Treaty had caused discord between the two nations. India and China. One of the first countries with which the independent India established diplomatic relation was the nationalist government of China, led by Chiang Kai-shek. When the nationalist government was overthrown by the communists in 1949, once more India was once more among the first country to recognize the new government led by Mao Zedong. India consequently supported the efforts of People's Republic of China to get admitted to the UN. But the results of all this efforts proved frustrating for India. ஃபஸ்ட் பார்ப்போம் சைனா அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் கண்ட்ரீஸ் வித் விச் இண்டிபெண்ட் இந்தியா எஸ்டாப்ளிஷ் த டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வாஸ் த நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் சைனா லெட் பை சியாங் கைசி. வென் த சியாங் கைசி டிப்ளமேட்டிக் ரிலேஷன் இது பண்ணாங்கன்னா அது சைனா கூட தானே. வென் த நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட் வாஸ் ஓவர்த்ரோன் பை த கம்யூனிஸ்ட் இன் 1949. எம்மோச்சில் ஒரு நேஷ்னல் கவர்மெண்ட் கம்யூனிஸ்ட்னால இது பண்ணப்பட்டுச்சோ 1949. இந்தியா வாஸ் ஒன்ஸ் மோர் அமாங் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ரெகனைஸ் த நியூ கவர்மெண்ட் லெட் பை மாவோ சேஸ்டங். என் நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட் போயிட்டு கம்யூனிஸ்ட் 1949 என்ன பண்ணுறாங்க, சைனாவில் வராங்க, அதான் மாவோ வராங்க. இந்தியா கன்சிஸ்டன்ட்லி சப்போர்ட்டட் த எஃபோர்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா டு கெட் அட்மிட்டட் டு த யூஎன். சைனா யூஎன் கூட இது பண்ணுறதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டையும் இந்தியா பண்ணுதாங்க. பட் த ரிசல்ட் ஆஃப் ஆல் திஸ் எஃபோர்ட் ப்ரூவ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஃபார் இந்தியா. Developments in Tibet and Pansil. Chinese army entered Tibet. Chinese army என்ன பண்ணது திபெத்தில் என்டர் ஆகுது in 1950 and occupied it. India, apart from sharing about 2000 miles of frontier in the Tibet region, had inherited several rights and obligations over Tibet from the British rule. However, to maintain peace, Nehru in 1954 concluded an agreement with China which formalized the Chinese occupation of Tibet.
சைனீஸ் வந்து திபெத்தை என்ன பண்ணுறாங்க, ஆக்குபை பண்ணுறாங்க. திஸ் the arrangement is popularly known as Pansil. சைனீஸ் ஆர்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திபெத்தில் என்டர் ஆகுறாங்க 1956 அண்ட் ஆக்குபைட் இட், அதை பிடிக்கவும் செய்கிறாங்க. இந்தியா அப்பார்ட் ஃப்ரம் நொகன் ஷேரிங் அபவுட் 2000 நொகன் மைல்ஸ் ஆஃப் frontier in திபெத், திபெத் ரீஜன் கூட 2000 மைல்ஸ் ஷேர் பண்ணாமல் had inherited several நொகன் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன். இந்தியா அப்பார்ட் ஃப்ரம் ஷேரிங் 2000 மைல்ஸ் ஆஃப் ஃப்ரண்டியர், இந்த திபெத்துக்கூட 2000 மைல்ஸ் ஆஃப் ஃப்ரண்டியர்ஸை என்ன பண்ணுறாங்க, எல்லையை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஹர் இன்ஹெரிட்டட் செவரல் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் ஓவர் திபெத் ஃபார் த திபெத் ஃப்ரம் த பிரிட்டிஷ் ரூல். ஹவெவர் டு மெயின்டைன் the peace, நேரு in 1954 concluded an agreement with China. சைனா கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் போடுறாங்க, which formalized the Chinese occupation of Tibet. The agreement is popularly known as the Pansil. In 1958, a popular uprising took place in Tibet against Chinese dominance. Though the upsurge was suppressed by China, the religious head of Tibet, Dalai Lama, though the upsurge was suppressed by China, the religious head of Tibet யார் அப்படின்னா Dalai Lama, fled and took Islam in India. Taking this as an excuse, China in 1959 occupied Longju and 12,000 square miles of Indian territory in Ladakh. This followed a series of protests note memorandum and arrived memorandum being exchange between the two countries. Memoirs being exchanged between two countries. In the next move, China had claimed a large part of Indian territory, after which Chinese Prime Minister யார் அப்படின்னா மோஸ்ட்ல Cho Yan came to New Delhi in April 1960 to negotiate border dispute. Official team of the two countries also visit each other, but no agreement could be reached and border dispute continued. The border dispute continue ஆகிட்டே இருக்கு. China சீனா Indian war 1962. ஓகேவா, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் 1962 வார் நடக்குதா. இன் அக்டோபர் 1962 சைனா அட்டாக் இந்தியா இன் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் லடாக்கை அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் என் வார் பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ் ஸ்டார்டட், which entered in military debacle for India. The Chinese had a geographical advantage as well as superior arms. Nehru turned to USA and Britain for help. The Western power, the USA as well as Britain, pledged support to India and were already flying arms to India. In November 1962, China made a unilateral declaration of its withdrawal, but China continued its occupations of a large chunk of Ladakh. A much covered strategic link between the Xinjiang and southern China. India's diplomatic efforts to pressurize China to return the territories yielded no result. Even the Afro-Asian mediation by Indonesia, Cambodia, India's diplomatic efforts to pressurize China to return the territory yield no result. Even the Afro-Asian mediation by Indonesia, Cambodia, Burma, UAR, Ghana, and Ceylon to find a peaceful solution of Sino-Indian border dispute. At Colombo in December 1962, it failed to get a favorable response from China. 1964, China tested its first nuclear explosion, alarming India.
war give a the Chino-Indian War. Other consequence, the war give a big blow to the self-respect of India, and policy of non-alignment came under question. The Congress lost three parliamentary by-election in a row. The Nehru had to face a first no-confidence motion of his life. The third no five-year plan was badly affected as resources was diverted for defense. India's the foreign policy took a change. India's foreign policy. India's foreign policy took a change as the US and UK had responded positively in the Noganda crisis. They were Noganda considered in future. US intelligence agency developed a link in the name of countering the Chinese threat and even planted a nuclear powered device in the Himalayas. Pakistan, encouraged by the Indian debacle in the war and was to attack India in 1965, covertly held by China. India and Nepal. Geographical location of Nepal has made it inseparable from inseparable from India from the point of view of India's external security. Being conscious of this factor, India signed the treaty with Nepal in July 1950, by which it recognized Nepal's sovereignty, territorial integrity, and independence. The two countries made a commitment to each other to inform each other of any serious friction and misunderstanding arising on any problem. India and Bhutan. In August 1949, the two countries signed a treaty for perpetual peace and friendship. India undertook to exercise non-interference in the internal administration of Bhutan, while Bhutan agreed to be guided by the advice of the government of India in regard to its external relation. Tamil and Sri Lanka. The Tamil the Sinhalese riot of 1958 and therefore attracted the sympathy of some Indian soldiers for the Tamilian population of Sri Lanka. This open sympathy inside and outside Indian parliament was disliked by the Sri Lankan government, but the Indian government, considering the ethnic disputes in Sri Lanka to be an internal matter of of that country, remained friendly towards Sri Lanka. Both nations forged mutually beneficial economic and trade relations. In fact, Sri Lanka supported NOM and did not join any military alliance. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேரு ஒரு டைமில் இருந்தக்கூடிய நாட்டுடைய நிலவரம். ஓகேவா? தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.